Welcome to Money Management Channel. Tata Mutual Fund AMC இருந்து Tata Nifty Realty Index Fund வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் அதாவது NFO ரேட் வந்து பாத்தீங்க அப்படினா 10 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து லான்ச் பண்றாங்க. இது ஓபன் ஆகுற டேட் வந்து 8th ஏப்ரல் ஓபன் ஆயிட்டு அதே மாதிரி க்ளோஸ் ஆகுது 22nd ஏப்ரல் வந்து க்ளோஸ் ஆகுது. So மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி இருந்தாலும் டாடா அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டடான நேம் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வர்ற மியூச்சுவல் ஃபண்டு நல்லா சப்ஸ்கிரைப் ஆகிட்டே இருக்கு. இதுவுமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது தான். நீ வரப்போற நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படி ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நியூ கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியாலிட்டி இதுலாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்றப்ப இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதோட 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து 132% பக்கமா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1 trillion மார்க்கெட் சைஸ் வந்து 2030ல ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரியாலிட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல ரியாலிட்டி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி ஏஎம்சி அதாவது டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற டாடா நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாவே ஃபியூச்சர்ல வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் ஃபோர்காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து நல்ல எக்ஸலண்டா இருக்கு. 2017 பொறுத்த வரைக்கும் 120 US பில்லியன் டாலரா இருக்குன்னு இருக்காங்க. அதே 2020ல 180 இருக்குன்னு இருக்காங்க. 2025ல ஃபோர்காஸ்ட் வந்து 650 இருக்குங்கிறாங்க. 2030ல வந்து 1 trillion மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் சைஸை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸும் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது 2008க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீக்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலை பார்த்துச்சு. லைட்டா ரெக்கவர் ஆயிருக்கு. உண்மையே ஆகல. உன்னிமேல் வரப்போற காலங்களில் இது நல்லா சிறப்பா செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 1 trillion மேல நம்ம ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டாடா மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பத்தி பார்த்தோம். அதாவது டாடா நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி பார்த்தோம். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் 10 ரூபாய்ன்ற ரேட்ல தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்கும் வந்து ஓபன் ஆகுறது 8th ஓபன் ஆகி 22 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 2 மியூச்சுவல் ஃபண்டு இல்லாம இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது 6 ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவை போஸ்ட் பண்றோம். டாடா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஃபண்டை மெயினா செலக்ட் பண்றதுக்கு 4 ரீசன். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கும். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் வந்து ப்ராப்பரா இருக்கும், சிம்பிளிஃபைடா இருக்கும். அதாவது ரீபேலன்சிங் வந்து ப்ராப்பரா நடக்கும். ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் டு த இண்டெக்ஸா இருக்கும். அதாவது இப்ப ட்ராகிங் எரர்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு அதாவது இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் அது சேம் அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். செக்டர் டைவர்டிபிகேஷன் இதுல நிறைய இருக்கு. அப்படி நம்ம செக்டர் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி குரூப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாசஸ் வந்து கம்மியாகும். ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ரிமைனிங் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செமி ஆனுவலி வந்து இது ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக் வந்து லிஸ்ட்ல இருக்கும். நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து உள்ள கொண்டுட்டே இருப்பாங்க. லாஸ்ட் இயர் டேட்டா பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ரியாலிட்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீ எபோவ் 130க்கு மேல வந்து நல்ல 1 இயர் ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணது நிப்டி ரியாலிட்டி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 132% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் வந்து 27 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல லாங் டேர்ம்லயும் நல்ல ரிட்டர்னை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால ரியாலிட்டி செக்டர்ல டெஃபினட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஎல்எஃப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோடெக் இருக்கு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் இருக்கு, ஃபோனெக்ஸ் இருக்கு, அர்பரியன் ரியாலிட்டி லிமிடெட் இருக்கு, பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இருக்கு,
பிரிட்ஜ்கட் இருக்கு, சோபா டெவலப்பர்ஸ் இருக்கு, மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இருக்கு, சன்டெக் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸ். இது எல்லாமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டாப் பிளேயர்ஸை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், இப்போ டிஎல்எஃப் அப்படின்னா நியர்லி 30% பக்கமா வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 15% பக்கமா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வச்சு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனி அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல ஏதாச்சும் ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா 6 மந்த்க்கு ஒன்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை மாத்திட்டு வேற கம்பெனி கொண்டு வாங்க. அதனால டோட்டலா வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2008ல வந்து ஒரு நல்ல மார்க்கெட் பீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறம் 2009ல வந்து ஒரு ஹெவியான ஃபாலை பார்த்துச்சு ரியாலிட்டி இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம தான் இருக்கு. இப்போ 2024ல லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. உண்மையாவே ஃபியூச்சர்ல வந்து 2008 அளவுக்கு வந்து ஒரு ரிட்டர்னை கொடுக்கல. அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போற காலங்களில் வந்து ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அதனால வந்து நல்ல ஒரு growth கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து லாங் டேர்ம்ல, அதாவது 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ற அப்படி இருந்தா டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இனிஷியலாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இது வெயிட் பண்ற அப்படி இருந்தா இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ டாட்டாங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏஎம்சி தான். டெஃபினட்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஆனா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 48% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 52% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.